ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதியில் இன்னைக்கு சூப்பரான ஒரு எபிசோடு போச்சு. ஆதி வேற வழியே இல்லை, சொத்தை எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. உடனே போய் நம்ம இந்த விஷயத்த பற்றி ஒரு கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பாரதி கிட்ட போய் இதை பற்றி பேசுகிறாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத பாரதி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆதி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம தமிழ் பாப்பா ஒரே சோகமாக கோவமாக வந்து பேக பெட்ல தூக்கி போடுறாங்க. என்னாச்சு தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாங்க, அவ அங்கிருந்தே ஸ்கூல்ல இருந்து இப்படிதான் வர்றா அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு பாப்பா மூட் அவுட் அப்படின்னு கேக்குறாங்க. ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்கப்பா, அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் வேற எக்ஸாம், எனக்கு இந்த மேக்ஸ் வேற சரியாவே வர மாட்டேங்குது, அதான் ஒரே டென்ஷன்ல இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. என்னோட பெண்ணுக்கு மேக்ஸ் வராதா? என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? வா வா வா, ஐயா யார் தெரியுமா, மேக்ஸ்ல சென்டம், என்னோட பொண்ணும் அப்ப சென்டம் தான் வாங்கணும், உன் புக்கெல்லாம் கூட அப்படின்னு ஒவ்வொன்னா பாக்குறாங்க. அப்பா நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஆதி தமிழுக்கு. அப்ப ஜூஸ் கொண்டு கொடுக்குறாங்க. பாரதி தமிழ் பாப்பா வாங்கிக்கிறாங்க, ஆனா ஆதி வாங்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாரதி, நீங்க கொண்டு வந்து இது ஜூஸ் கொடுக்குறீங்க, போங்க 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 அப்படிங்கிறாரு. ஐயோ ரொம்ப தான் பண்றீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி மேக்ஸ் எல்லாம் செம்மையா சொல்லி தராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் சொல்றாங்க, அப்பா நீங்க வேற லெவல்பா, புது அவதாரமே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் புது அவதாரம் தான், மாஸ்டர் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது விஜய் நடிச்ச படம் மாஸ்டராப்பா அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டல் எல்லாம் அடிக்கூடாது, இப்போ நடக்குது டியூஷன், உனக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த சம்ஸ் எல்லாம் செம்ம ஈஸியா சொல்லி தராரு ஆதி. அதை பார்த்துட்டு அப்பா செம்மையா சொல்லி கொடுத்தீங்கப்பா, இன்னி மிச்சம் இருக்க சம்லாம் நானே போட்டுருவேன், எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, நீங்க சொல்லி கொடுத்த ட்ரிக்கு ரொம்ப ஈஸியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் தட்ஸ் மை கேர்ள், இப்படியே சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுரு, அப்புறம் வந்து இந்த ட்ரிக்ஸ் தான் வந்து முக்கியமானது, இது தெரிஞ்சிட்டா போதும், மேக்ஸ்ல சென்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. பேக்கை மாட்டிக்கிட்டு அங்கிருந்து போறாங்க. தமிழ் பாப்பா எப்படி அப்படின்னு சொல்றாரு ஆதி. ஆதி இவ்வளவு நாள் இந்த குறும்புத்தனம்லாம் எங்க போச்சு ஆதி, இந்த 2 நாள் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி இருந்தீங்க ஆதி அப்படின்னு கேட்கும். பாரதி அதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு முத்தம் கொடுத்துட்டு கணத்துல, சரி நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ஆதி. பாரதி யோசனை பண்றாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறவரு ஏன் இத்தனை நாளா எப்படி இருந்தாரு, இந்த 2 டேஸா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒருவேளை நம்ம டூர் போன இடத்துல அப்படி நடந்ததா இல்ல, அதுக்கப்புறமும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, அப்போ எப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த பின்னாடிதான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு தெரிய வருது. உடனே நம்ம டாக்டர் கிட்ட போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. ஸ்வேதா வக்கீல கூட்டிட்டு வர்றாங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு மேடம் அப்படின்னு வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க சாரதா வர்றாங்க. என்ன ஸ்வேதா வக்கீலுக்கு வர சொல்லியிருக்க மேடம், நீங்க தான் வர சொன்னீங்கன்னு ஸ்வேதா மேடம் சொன்னாங்க மேடம். நான் வர சொன்னேன்? நான் எங்க ஸ்வேதா வர சொன்னேன்? அத்த நீங்க தான் வர சொன்னீங்க. என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்கு, எதுக்கு இப்ப வக்கீல வர சொன்ன, சொத்தெல்லாம் என் பேர்ல மாத்துறதுக்கு தான் அத்த அப்படின்னு சொல்லும்போதே கூடவே அறிவும் இருக்காரு. என்ன சொத்தை மாத்துறதுக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம் ஸ்வேதா, என்னத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போதே, அக்கா அக்கா நீ தானக்கா சொன்ன சொத்தெல்லாம் ஸ்வேதா பேர்ல மாத்தி தரேன்னு சொல்லி, அதுக்கு இவ்வளவு சீக்கிரமா என்ன அறிவு அவசரம் இருக்கு அத்த, நான் இவ்வளவு சீக்கிரம் செய்யலைன்னா நீங்க தான் என் தலையில மிளகா அரைச்சு விட்டுருவீங்கல்ல, நானும் நீங்க சொல்றத கேட்டு சரி சொத்தை எழுதி தருவீங்கன்னு நினைச்சா கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லுவீங்க, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என் பையன் ஆதி தான் இதுக்கு வாரிசு, அதுக்கப்புறம் என் மருமக பாரதிக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டாமான்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, காதுல ரிங்க மாட்டிட்டு சுத்துறதா? ஸ்வேதா நீ ஓவரா பேசுற அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுங்க அத்தை. சின்ன வயசுல இருந்தே ஆதிதான் உன் புருஷன் நீங்க சொல்லி சொல்லி வளர்த்தீங்க, பாரதிய கல்யாணம் பண்ண பின்னாடி எனக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னடானா ஆபீஸுக்கு கொடுத்தீங்க, அந்த ஆபீஸுக்கும் பாரதி வந்து என்ன மிரட்டினா, அப்புறம் நான் இப்ப என்ன பண்றது, அவ பின்னாடி சொம்ப தூக்கிட்டு அலையறதா, அந்த வேலையே எனக்கு வேண்டாம். அறிவு என்ன அறிவு எப்படி பேசிட்டு இருக்கா? அக்கா அவ கரெக்டா தானக்கா பேசிட்டு இருக்கா. அறிவு நீங்க 2 பேரும் பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல அறிவு. அக்கா என்னோட வாழ்நாள் ஃபுல்லும் உனக்காகவே நான் செலவழிச்சிட்டேன், இனி வந்து நான் அவ சொல்றத கேட்டுதான் ஆகணும்க்கா, அப்படி நான் மீறி அவளுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அவ என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது, அப்புறம் நீ சொன்ன சத்தியத்துக்கு உத்தரவாதம்
அதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாரதி கிட்ட அவ சொல்றத நான் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அறிவு இப்போ என்னதான் பண்ணும், வேற என்னக்கா, இப்ப எழுதி வச்சாலும் சரி அப்புறம் எழுதி வச்சாலும் சரி, சொத்தை எழுதிதானே வைக்க போறா, அதுக்கு இப்பயே எழுதி வச்சிரு, சரி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் அத்தை, இதுதான் என் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதா. அதுக்கப்புறம் வந்து சாரதா கேக்குறாங்க, எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே சரியா இருக்கா மேடம், எல்லாமே பக்காவா இருக்கு, நாளைக்கு வந்தீங்கன்னா சொத்தை மாத்தி எழுதிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் போறாரு. கரெக்டா அங்க ஆதி வர்றாரு. என்னம்மா வக்கீல் வந்துட்டு போறாரு, என்னம்மா பிரச்சனை அப்படிங்கும். அது ஆதி அப்படிங்கும் போதே, மாமா அதை நான் சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லும் போதே அறிவு சொல்றாங்க, ஸ்வேதா நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். மாப்பிள்ள சொத்து முழுவதும் ஸ்வேதாவோட பேர்ல எழுதி வைக்க போறாங்க அக்கா அப்படின்னு சொல்றாரு அறிவு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காட்டுறதுக்காக தான் வக்கீல் வந்திருந்தாரு. நாளை காலை ரெஜிஸ்ட்ரேஷன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோடனே செம்ம கோத்துல இருக்காரு ஆதி. இது கண்டிப்பா அம்மா எடுத்த முடிவு கிடையாது மாப்பிள்ள, உங்க அம்மா தான் எடுத்தாங்க, வேணும்னாலும் உங்க அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு அறிவு சொல்றாருமா. என்னம்மா இது, அதை நான் தான் இந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க முடிவு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்வேதா, இது எல்லாமே செய்யறது நீ மட்டும் தான், நீ தான் காரணம். ஆமா, அவளெல்லாம் நம்பாதீங்கம்மா, அவளுக்கு இதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, நீங்க சொத்தெல்லாம் எழுதி வைக்காதீங்க. ஐயோ மாமா, கூல் கூல் கூல், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா, நீங்க சொத்து எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, நேரா போய் நான் பாரதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உங்க கூட பாரதி வாழ மாட்டா. இது ஓகேன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொத்தை எழுதி வைக்காதீங்க. சாரதா வராங்க. இங்க பாரு ஆதி, எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம் ஆதி, சொத்து தானே போனா போயிட்டு போகுது விடு அப்படின்னு சொல்றாங்க. மாமா அன்னைக்கு என்ன சொன்னீங்க, பாரதி கிட்ட இந்த விஷயத்த சொன்னா எல்லாத்தையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ இந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்த பின்னாடி யாரு வீட்டை விட்டு போகணும், நீங்க தான் வீட்டை விட்டு போகணும். கூட்டி கழிச்சு பாருங்க, எல்லாம் சரியா போயிருமாமா. நான் உங்க காதலுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கேன், நீங்க பாரதி காதலுக்காக இதை கூட விட்டு கொடுக்க மாட்டீங்களா மாமா, என்ன மாமா இது அப்படின்னு சொன்னோன்னே செம்ம கோவம் வந்துருது. அங்க இருந்து ஆதி போயிடுறாரு. அப்புறம் அத்த நாளைக்கெல்லாம் ரெடி ஆயிருங்க, நம்ம நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. சாரதாக்கு செம்ம கோவம் ஸ்வேதா மேல. அத்த நீங்க எடுத்த முடிவுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்குங்க, அவ்வளவுதான் அத்த, உங்க பையனோட வாழ்க்கையில வேறொரு முடிவை நான் கொண்டு வந்துருவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. அப்பா வாங்கப்பா போலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டு அங்கிருந்து போயிடறாங்க ஸ்வேதா. ஸ்வேதா போன அப்படின்ட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆதி ரூமுக்குள்ள வர்றாரு. கரெக்டா கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பாரதி. பாரதி பாரதி அப்படின்னு ஆதி கூப்பிடுறாரு. பாரதி வந்து அப்படி கட்டி பிடிக்கிறாங்க. அட நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி எங்க போச்சு அப்படிங்கிறாங்க பாரதி. அதை பத்தி பேசாதீங்க பாரதி, இல்ல நான் இன்னும் 2 நாள் கோவமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி கோவமா இருங்க, நான் வெயிட் பண்றேன். என்ன டப்புன்னு எப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அட வாங்க பாரதி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பாரதி, ஒண்ணு இல்ல நிறையவே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதி. இல்ல பாரதி, என்ன ஏன் லவ் பண்ணீங்க, நான் எங்க உங்களை லவ் பண்ணேன், நீங்க தான் என்ன லவ் பண்ணீங்க, துரத்தி துரத்தி காதலிச்சீங்க. அதை நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்பா, அதை தமிழை நல்லா படிக்க வைக்கணும், தமிழை நல்லா பாத்துக்கணும், நம்ம 2 பேரும் ரொம்ப லவ்வோட இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. பாரதி அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவையில்லை ஆதி, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமா வச்சுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக உருகணும், இதுதான் வாழ்க்கை, இது இருந்தா போதும், பணம் எதுக்கு ஆதி. அப்போ பணம் தேவையில்லைன்னு சொல்றீங்களா பாரதி. ஆதி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை, இது இல்லாம கூட நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழலாம், ஆனா ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமா வாழணும் ஆதி. இதுக்கும் பணத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல ஆதி. ஒரு குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் இருக்கிறப்ப அவன் தான் ஆதி கோடீஸ்வரன். அப்போ இந்த பணம் எல்லாம் நமக்கு தேவையில்லை, இது எல்லாமே நம்மளால வாழ முடியுமா பாரதி, நீங்க வாழ முடியுமா? ஏன் ஆதி மத்தவங்க மாதிரி நீங்களும் நான் காசுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா? சேஷா இல்ல பாரதி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஆதி. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லுங்க ஆதி. பாரதி இந்த ஆடம்பர வாழ்க்கையில எனக்கு சுத்தமா பிடிக்கல பாரதி, நான் ஒரு நார்மல் மனுஷனா மிடில் கிளாஸ்ல வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆதி. என்ன ஆதி சொல்றீங்க? ஆமா, சொத்தை ஃபுல்லா ஸ்வேதா பேர்ல எழுதி வைக்கல நான் முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட முடிவு மட்டும் இல்ல, இது அம்மாவோட முடிவும் தான். அம்மா ஸ்வேதாக்கு வாக்கு கொடுத்தாங்க, ஆனா அந்த வாக்கை காப்பாற்ற முடியல, அதனால டெய்லியும் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் இதுக்கு ஸ்வேதாக்கு இந்த சொத்தை ஃபுல்லா எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி பாரதி அப்படிங்கிறாங்க. அதே நீங்க சொல்றது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது ஆதி. அம்மாக்கும் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் நல்லாவே தெரியும் ஆதி. சுத்து போனா என்ன ஆதி, பரவாயில்ல, நம்ம லைஃப்ல நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்ல வாழ்றதுதான் ஒரு த்ரில்லிங்கே இருக்கு.
ஆனா ஒரு கண்டிஷன் ஆதி, அம்மா நம்ம கூட தான் இருக்கணும் நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொன்னோடனே ஆதி அப்படி கண் கலங்குறாரு. பாரதி நீங்க எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஆதி. நான் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.